ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ரோட் சைட் மஷ்ரூம் வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு மைதா மாவும் 1 குழிக்கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்துகிட்டு அது கூட தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கோஸ் சேர்க்குறேன். நார்மலாக நம்ம ரோட் சைடில் செய்கிற மஷ்ரூமில் நிறைய கோஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஷ்ரூம் சேர்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் நிறைய மஷ்ரூம் சேர்த்துட்டு கோஸ் கூட கம்மி பண்ணிக்கலாம். மஷ்ரூமும் இப்போ 3 பெரிய மஷ்ரூம் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பால்ஸாக போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்குள்ளே மஷ்ரூம்க்கு கிரேவிக்கு தேவையான வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜையும் மஷ்ரூமையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சின்ன சின்னதாக போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால தான் சின்ன சின்னதாக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆயிலில் சேர்த்துக்கிறேன் டேரெக்டாக. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுலேயும் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி லைட்டாக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ சாஸ் இந்த இதில் நல்ல ஒரு ஃப்ளேவரை தரும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு திக்னஸ் கிடைக்கும் அந்த கிரேவிக்கு. ஸோ அதனால் தண்ணியில் கரைச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதையும் இன்னொரு தடவை அந்த பவுலையும் வாஷ் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இப்போது எந்த அளவுக்கு எனக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மஷ்ரூம் கேபேஜோ, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். நல்லா அது சாஃப்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக ஆனியனும் கார்ன் சேர்த்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் குமுதா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.